அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது இது நம்ம தீபாவளிக்கு கூட பண்ணிக்கலாம். இன்னும் 1 மந்த் இருக்குது. அதுக்குள்ளேயே நம்ம இந்த மாதிரி கூட செஞ்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட நம்ம கொடுத்து அனுப்பலாம். சூப்பரான, ரொம்ப அதிக செலவில்லாத, இப்போ கடையிலலாம் வாங்கினோம்னா ஸ்வீட் வந்து 400 500. இதை நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சிடலாம். பாதாம் முந்திரி மட்டும் வீட்டில் இருந்துச்சுன்னா நம்ம இதை டக்குன்னு செஞ்சிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து 1 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து இப்போ கொஞ்சம் பின்பக்கம் இருக்க தோல்லாம் எடுத்துகிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம மிக்சியில் உப்புவாக திருவிக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் வந்து ரவை எடுத்து வச்சுருக்கேன், வெள்ளை ரவை. அது கொஞ்சம் வறுத்துட்டு சேர்த்துக்கணும். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் பால் பவுட்ரு டேஸ்ட்டுக்காக எடுத்துருக்கேன். ஒரு பர்பி தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ வந்து இதுக்கு 1 கப்பு சர்க்கரை, அதாவது 100 கிராம் சர்க்கரை, ஒரு 15 போல் முந்திரி, ஒரு 15 போல் பாதாம், ஒரு 1/4 கப்பு பால். இப்போ வந்து நம்ம முந்திரியும் பாதாமும் பவுட்ரு பண்ணிக்கலாம். தேங்காயை பூவாக திருவிக்கலாம். இந்த ரவையும் லேசாக வறுத்துட்டு இந்த பாதாமோடு சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணிவிட்டு பால் பவுடர் கலந்து நம்ம சர்க்கரை போட்டு, இதுக்கு வந்து பாகுபதம்லாம் ஒன்றும் தேவையில்லை. எல்லாமே ஒன்றா கொட்டி நம்ம 7 கப் கேக் மாதிரி நம்ம வந்து இது வந்து ஒரு பர்பி தான் பண்ண போகிறோம். இப்போ தேங்காய் பூவை திருவிக்கலாம். இந்த பாதாமும் முந்திரியும் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூட கொஞ்சம் ஏலக்காயும் நெய் ரொம்ப தேவையில்லை, ஒரு 4-5 ஸ்பூன் இருந்தால் போதும். பார்க்கலாம் இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரவை வந்து நான் ஏற்கனவே வறுத்த ரவை தான் இது, அதனால அதை அப்படியே சேர்த்துருக்கேன். சும்மா 2 ஸ்பூன் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இந்த முந்திரி பாதாம், இது கூட நீங்கள் சர்க்கரை வேணாலும் நீங்கள் பொடி பண்ணிக்கலாம். இல்லை சர்க்கரை வந்து நம்ம கிளறும்போது அப்படி கலந்துக்கலாம். நான் வந்து இப்போ இதை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு சர்க்கரையும் கொஞ்சம் பொடி பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட பாதாமும் முந்திரியும் இந்த மாதிரி பொடி பண்ணியாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இப்போ நம்ம தேங்காயை பூ போல் திருவிக்கலாம். இதில் சேர்த்துருவோம் ஒரு கப்பில். இப்போ நான் சர்க்கரையும் பொடி பண்ணிக்க போகிறேன். ஏன்னா சர்க்கரை ரொம்ப பெருசாக இருக்குது, அப்புறம் மெல்ட் ஆக கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் பவுடர் பண்ணி இதையும் எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கப்புறம் நம்ம தேங்காயை பூ போல் திருவி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட எல்லாம் பவுட்ரு பண்ணியாச்சு. முந்திரி பாதாம் பவுட்ரு பண்ணியாச்சு. இது பால் பவுட்ரு, இது வந்து சர்க்கரையும் பிடிச்சிட்டேன். இப்போ நம்மளோட தேங்காயும் பூ போல் எடுத்துச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம கடாயில் இந்த தேங்காவை கொஞ்சம் ஈரம் போக வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்குள்ளேயும் ஒரு ட்ரேயில் நீங்கள் வந்து எண்ணெய் தடவி நெய் தடவி வச்சுக்கலாம். நான் அந்த ட்ரேயில் பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் நெய் தடவி செட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எடுத்த உடனே அப்போ தான் டக்குன்னு ஊற்றுறதுக்கு தோதாக இருக்கும். இப்போ நான் வந்து நான்ஸ்டிக் கடாய் தான் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நம்ம வந்து தேங்காயை லேசாக ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட தேங்காயை இந்த மாதிரி லேசாக வறுத்தச்சு நெய்யில் வறுத்துருக்கேன். கொஞ்சம் ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்துட்டு இப்போ நம்ம எல்லாமே ஒன்றா சேர்த்துக்கலாம். முந்திரி அரைச்ச பவுட்ரு, அப்புறம் சுகரு, அப்புறம் ஏலக்காய், பால் எல்லாமே நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம். நான் ரவையும் சேர்த்து அந்த இதோட முந்திரியோடு சேர்த்து பொடி பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட தேங்காய் வந்து நல்லா உதிரியாக வந்துருச்சு. இப்போ நம்மளோட முந்திரி பாதாம் பவுடரும் போட்டாச்சு. இப்போ நான் ஏலக்காய் தூளும் கொஞ்சம் போட்டேன். இப்போ வந்து இந்த சுகரையும் சேர்த்துக்குவோம். 1 கப் எடுத்திருக்கேன் சுகர் வந்து. அது நம்ம லேசாக நல்லா கிளறி விட்டுட்டு பால் பவுடர் சேர்த்துக்குவோம். உங்களுக்கு இன்னும் இனிப்பு கூடுதலாக வேணும்னா இன்னொரு 1/4 கப் கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். நான் ஒரு டேஸ்ட்டுக்காக தான் பால் பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் இல்லை ஒரு டம்ளர் பால் கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணுங்கிறதுக்காக பால் சேர்த்துருக்கேன், 1/4 டம்ளர். அதையும் நம்ம சேர்த்துக்குவோம். அதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. நம்ம பால் பவுடர் சேர்க்கணும். ஒரு 2 ஸ்பூன் பால் பவுட்ரு, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பர்ஃபி. இப்போ நம்மளோட பாலுமே சேர்த்தாச்சு. சுகர் வந்து மெல்ட் ஆகிட்டே வந்துடுச்சு. இது நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கெட்டியாக வரும்போது நம்ம வந்து நெய் சேர்த்து ட்ரேயில் ஊற்றிடலாம். சூப்பரான நம்மளோட பாதாம் முந்திரி கோகோனட் சேர்த்த பர்ஃபி தீபாவளிக்கு நம்ம சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு பார்க்கலாம். இப்போ நம்மளோட பர்ஃபி வந்து லேசாக கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ வந்து நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நம்மளோட வீட்டில் தயார் பண்ண நெய். இது கிளறும்போது கேர்ஃபுல்லாக கிளறுங்க, இன்னும் கையில் தெரிச்சிடும். இது வந்து மிதமான தீயிலே இருக்கட்டும். கொஞ்சம் கெட்டியாக வரும்போது நம்ம ட்ரையில் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி இருந்த விட நல்லா கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. நான் வந்து முதல்ல தேங்காய் வறுக்கிறதுக்கு 2 ஸ்பூன் ஊற்றினேன். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். 4 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இன்னும் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். அதோடு நம்மளோட பர்ஃபிக்குள்ள மாவு ரெடி ஆயிடுச்சு. தண்ணி கொஞ்சம் வற்றி சுருண்டு வந்தோன்னே நம்ம ட்ரையில் ஊற்றிக்கலாம். மறுபடியும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். நம்மளோட 5 ஸ்பூன் நெய். கப்பு கணக்கில் ஊற்ற வேண்டியதில்லை. 1/4 கப்பு 1/2 கப்பு ஊற்ற வேண்டாம். 5 ஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் சுருண்டோன்னே நம்ம வந்து ட்ரையில் மாற்றிக்கலாம். இல்லை உங்களுக்கு அப்படி தெரியல அப்படின்னா ஒரு தண்ணியை தொட்டுட்டு நல்லா அப்படி உருட்டி பாருங்கள். இந்த உருட்டுற பதம் வந்துடுச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பர்ஃபி மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ வந்து ட்ரேயில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா சமன்படுத்தி விட்டுருவோம்.
இப்போ ஒரு ஸ்பூனால் நல்லா இப்படி தடவி விட்டுச்சு, சமப்படுத்தி விட்டுச்சு. இப்போ இதில் வந்து நான் வந்து கொஞ்சமாக பிஸ்தா வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை மேலே தூக்கிக்குவோம். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான பர்பி ரெடி ஆயிடுச்சு. அது வந்து பட்டர் பேப்பர் வந்து பிச்சுட்டு வந்துடுச்சு பாருங்கள், நல்லா சூப்பராக. இன்னும் கொஞ்சம் சூடு இருக்குது, அதனால் கொஞ்சம் மொறுமொறுப்பு இல்லை. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட பர்பி வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துச்சு. நீங்களும் இதை போல் செஞ்சுட்டு தீபாவளிக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு அந்த மாதிரி கொடுக்கலாம். சூப்பரான நம்மளோட பாதாம், கோகனட், முந்திரி எல்லாம் சேர்த்து சூப்பரான பர்ஃபி அதுமாரி ரெடி ஆயிடுச்சு.